மீடியா டைரக்டரி நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியின் வணக்கம். போன செக்மெண்ட்டில் நம்ம லேசர் பற்றி பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம இம்ப்ளான்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறதுனா நம்ம எங்கே போட போகிறோம், எதுக்கு போட போகிறோம் அப்படி தான் நம்ம பேச போகிறோம். யூஸ்வலாக நம்மளுக்கு பற்கள் அப்படிங்கிறது சொல்லும்போது 6 மாதங்கள்லேருந்து 2.5 வயசு வரைக்கும் பால் பற்கள் வளருது. 2.5 வயசுலேருந்து இந்த பற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 6 வயசும்போது சில பற்கள் விழுந்து புது பற்கள் வருது. அந்த புது பற்களுக்கு பேர் பெர்மனன்ட் டீத். ஸோ அந்த பற்கள் பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 18லேருந்து 25 வயசு விஸ்டம் டூத் வர வரைக்கும் இந்த பால் பற்கள் ஒன்றா விழுந்து புது பற்களால் அது மாற்றப்படுறது. ஸோ இறைவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனா இந்த பெர்மனன்ட் டீத் நம்மளுக்கு நீண்ட காலத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. பட் நம்மளோட கவன குறைச்சல்னால, ஒரு வேளை நம்ம சரியாக பல் தேய்க்காததுனால, இல்லை 2 வேளை பல் தேய்க்காததுனால, சொத்தை இல்லை ஈறு பிரச்சனை இருந்து நம்ம இந்த பற்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும். சப்போஸ் இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனா 3வது வரிசையில் வர பற்களுக்கு பேர் தான் நம்ம இம்ப்ளான்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதுக்கு முந்தி காலத்தில் நம்ம பல்லு எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா 3 வகையான நம்ம ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருந்தோம். முதல் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போடுற மாதிரி, அதாவது பல்லு டென்ச்சர்னு சொல்லுவோம், கிளிப்புன்னு சொல்லுவோம். ஸோ அதை எடுத்து போடுற மாதிரி அந்த ஒரு பல்லோ இல்லை பல பற்களோ நம்ம எடுத்து போடுற மாதிரி போடுவோம். அதுக்கு பேர் டென்ச்சர்னு சொல்லுவோம். அதுக்கும் அடுத்தது அப்படிங்கிறதுனா இந்த டென்ச்சர்லேயே நம்ம மெட்டல் வச்சு டென்ச்சர், அது ஆர்பிடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ரிமூவபிள் தான், பட் காஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர்ஸ்னு சொல்லுவோம். அது மெட்டல் ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு பற்களை வச்சு நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அந்த ஸ்டேஜும் தாண்டி 2 பற்கள் இருந்து நடுப்புற பற்கள் இல்லை அப்படிங்கிறதுனா பிரிட்ஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. அதுவும் இப்போ நிறைய பேர் அதோட பலனை யூஸ் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுத்து போடாத டென்ச்சரோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக கடிச்சு மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. பட் இந்த பிரிட்ஜில் என்ன ஒரு குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுனா 2 பக்கத்தில் இருக்கிற பற்கள் அதை நம்ம தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் அது மேலே நம்ம பல்ல வைக்கிற மாதிரி. ஸோ அதை நாங்கள் டூத் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பல் செட் கொடுக்கறது. நிறைய பேருக்கு நல்லா இருக்கிற பல்லை ஏன் தேய்க்கணும், ஏன் ப்ரிப்பேர் பண்ணணும், வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு வரும்போது தான் இம்ப்ளான்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்தது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பல் இல்லை, அது ஒரு பல் இருந்தாலும் சரி, இல்லை 2-3 பற்கள் இல்லை அப்படிங்கிறதுனாலும் சரி, அந்த ஒரு பல்லு இடத்துல எந்த பல்லு இடத்துல அங்கே பல்லு இல்லையோ அந்த பல்லு இடத்துல நம்ம வேற ஒரு மாற்று பல்ல வைக்கலாம். அதுக்கு தான் இம்ப்ளான்ட்னு பேர். இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஸ்க்ரூ. அந்த மெட்டல் டைட்டேனியம் அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல். அதாவது இது போடுறதுனால நம்ம ஈறு எலும்பு எல்லாமே அந்த மெட்டலோட இணைந்து போகக்கூடிய ஒரு தகுதி இருக்கிற ஒரு மெட்டீரியலை வச்சு தான் நம்ம செய்யறது. இது போடுறதுனால ஏதாவது புண்ணு வருமா டாக்டர், ஏதாவது வலிக்குமா வீங்குமா, அதெல்லாம் நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது பயோ கம்பேட்டபிள் அப்படிங்கிறது அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். எவ்வளோ பல்லு இல்லையோ அவ்வளோ பல்லும் நம்ம இம்ப்ளான்ட்டை போட்டு நம்ம மாற்றிக்கலாம். முக்காவாசி மேலே இருக்கிற நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 32 பல்லு அப்படின்னு சொன்னோம்னா மேல் வரிசையில் 16 பல்லும் கீழ் வரிசையில் 16 பல்லும் அப்படிங்கிறது தான் கணக்கு எடுத்துக்கிறோம். ஆனால் இம்ப்ளான்ட் அப்படிங்கிறத மாற்று பல்லு வைக்கணும் அப்படிங்கிற போது அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் மோலார் டு ஃபர்ஸ்ட் மோலார், அதாவது ரைட் சைடில் 6 பற்கள், லெஃப்ட் சைடில் 6 பற்கள், அப்படின்னா கூடி பார்த்தா 12 பற்களை நம்ம ரீப்ளேஸ் பண்ணினா போதுமானது. ஒரு அளவுக்கு நம்ம பல்லே இல்லாத ஒரு பேஷண்ட் வராங்க அப்படிங்கிறதுனா மேலே வரிசையில் 12 பல்லையும் நம்ம ஒவ்வொரு இம்ப்ளான்ட்டை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பேச போகிறோம். ஸோ ஒரு பல்லு இல்லை, ஸோ டாக்டர்கிட்ட போகிறாங்க பேஷண்ட், அந்த இடத்துல எனக்கு இம்ப்ளான்ட் வேணும், அப்போ எனக்கு இம்ப்ளான்ட் நான் போட்டுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்வியோடு தான் வராங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறதுனா, உங்களோட எலும்பு நல்ல குவாலிட்டியில் இருந்தது, அது தவிர எலும்புக்கு அந்த உண்டான ஹைட் வித் 2மே இருந்தது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அந்த பேஷண்ட் இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம். வயசுங்கிறது ஒரு நம்ம தடை கிடையாது. ஸோ யார் வேணால் இம்ப்ளான்ட்ஸ் போட்டுக்கலாம். யூஸ்வலாக இம்ப்ளான்ட்டுங்கிற ப்ரொசீஜர் வளரும் குழந்தையில் போடுறது கிடையாது. ஏன்னா வளர வளர அந்த எலும்போட வளர்ச்சியில் நம்ம இந்த இம்ப்ளான்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இம்ப்ளான்ட் அப்படிங்கிறது நம்ம முக்கால்வாசி 18 வயசுலேருந்து டில் வாட் எவர் ஏஜ் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
இது எந்த கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக போடக்கூடாது அப்படிங்கிறதுனா, அந்த போன் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பெத்தாலஜி இருந்ததுன்னா, அதாவது ஏதாவது ஒரு நோய் அந்த இடத்துல இருந்ததுன்னா, இல்லை எலும்பே முழுமையாக அது வந்து ரொம்ப ஃபைப்ரஸாக இருந்ததுன்னா, இல்லை பேஷண்ட்ஸ் வந்து பலவிதமான மாத்திரைகள் சாப்பிட்டதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா, அந்த மாதிரி கேசஸில் மட்டும் நாங்கள் இந்த இம்ப்ளான்ட்ஸ் போடுறது கிடையாது. ஏன் போடுறது கிடையாது? ஏன்னா இம்ப்ளான்ட்ஸ் போட்டதுக்கப்புறமும் அது வந்து எலும்போட ஒட்டாது, அது வந்து ஃபெயிலியர் ஆகிடும். அதுக்காக நம்ம போடுறது கிடையாது. அந்த மாதிரி கேசஸில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரிட்ஜ் இல்லைன்னா எடுத்து போடுற மாதிரி டென்ச்சர்ஸ் கொடுத்து நம்ம அந்த பேஷண்ட்ஸ்க்கு சொல்யூஷன்ஸை ஆஃபர் பண்ணலாம். ஸோ இம்ப்ளான்ட் போடணும் அப்படிங்கிற முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் பிளட் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பிளட் டெஸ்ட் வந்து அந்த பேஷண்ட்க்கு உடம்புல இருக்கிற ஏதாவது நோய்கள் ஏதாவது இருக்கா, இல்லை சர்ஜரி பண்ணும்போது நிறைய ப்ளீடிங் இருக்குமா, இல்லை ரத்தம் வந்து உறையாமல் இருக்குமா, இல்லை ஹீலிங்கே நல்லா இல்லாமல் இருக்கலாமா, அதனால அந்த கால்சியம் லெவல்ஸ், அவங்களோட பிளட் ப்ரொஃபைல், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் நம்ம இம்ப்ளான்ட்டை பேஷண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ கேஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். இதுக்கு அடுத்த தகுதி அப்படிங்கிறது போகும்போது எந்த பேஷண்ட்டுமே எனக்கு இம்ப்ளான்ட் வேணும் அப்படிங்கிறது ஒரு டாக்டர்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பல்லு இல்லை, எனக்கு அந்த இடத்துல ஒரு மாற்று பல்லு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்னால் நாங்கள் வந்து இம்ப்ளான்டாலஜி அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை கீப்பிங் தி எண்ட் இன் மைண்ட் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அதாவது நீங்கள் பல்லு எடுத்து போடும் இடத்துல ஒரு மாற்று பல்லு வச்சு அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவலை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு, பார்வைக்கு எல்லாத்துக்குமே கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறது. ஸோ நம்ம வந்து கீப்பிங் இன் தி எண்ட் இன் மைண்ட் அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு பல் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸை வச்சுட்டு ப்ரீ டயக்னாஸ்டிக் எக்ஸ்ரே எடுத்து மாடல்ஸ் எடுத்து இதெல்லாம் இவாலுவேட் பண்ணி அந்த இடத்துல அந்த பல்லையும் வச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அந்த ஸ்டென்ட்டை வச்சு அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துல பல்லு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டென்ட்டோ சர்ஜிக்கல் கைடாக நம்மளுக்கு அது மாறுறது. ஸோ பல்லுக்கு அளவுக்கு எடுத்து அந்த சர்ஜிக்கல் ஸ்டென்ட்டும் பண்ணிவிட்டு சர்ஜரி அன்னைக்கு பேஷண்ட்டை உட்காத்தி வச்சு பேசிக் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது. இது எல்லாம் செஞ்சுட்டு இதுக்குன்னு தனி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக யார் வேணால் இம்ப்ளான்ட் போடலாங்கிறது கிடையாது. இம்ப்ளான்டாலஜிங்கிறது ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட், ஒரு சயின்ஸ் பை இட் செல்ஃப். அதில் நிறைய வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக அதில் நிறைய ரிசர்ச்சும் நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இம்ப்ளான்டாலஜியில் ஒரு தகுதி பெற்ற ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு செஞ்சுக்கிறது தான் நல்லது. இந்த இம்ப்ளான்டாலஜி ப்ரொசீஜர் நம்ம செய்யும்போது நம்ம இம்ப்ளான்ட்டை பிளேஸ் பண்ணி அந்த ஸ்க்ரூவை ரொம்ப ஸ்டெரைல் ரீஜனில் நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை போடுறோம். போட்டதுக்கப்புறம் மேல் பற்களில், அதாவது மேல் தாடையில், மேக்ஸில் அப்படின்னு சொல்கிற மேல் தாடையில் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனா மினிமம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுற நிலைமையாக இருக்குது. ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேல் தாடையோட போனோட அந்த காம்போசிஷன் அந்த மாதிரி. இதுவே கீழ்த்தாடையில் நம்ம இந்த இம்ப்ளான்ட் போடுறோம் அப்படிங்கிறதுனா அந்த இம்ப்ளான்ட்டு நம்ம கிட்டத்தட்ட 6 மாதம் வெயிட் பண்ண வேண்டாம், 3 மாதத்துலேயே நம்ம செய்யலாம். ஏன்னா அந்த போன் வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியான ஒரு போன்னால். ஸோ இந்த இம்ப்ளான்ட் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் ஹீலிங் பீரியட், வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு அடுத்தது உள்ள இம்ப்ளான்ட், எலும்புக்குள்ள இம்ப்ளான்ட் வந்து அந்த எலும்போடு இணைந்து ஒரு பாகமாக ஆன பிற்பாடு நம்ம வந்து அதுக்கு ஒரு அபாட்மெண்ட் போடுறது. அதாவது நம்மளுக்கு எப்படி ஈன பல்ல காமிச்சா ஒரு வெள்ளை பகுதி தெரியறதோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பல்லை நம்ம உருவாக்கி போடுறது. ஸோ அந்த இம்ப்ளான்ட் சொல்லி நம்ம வாய்க்குள்ளே போட்டது நம்ம ஒரு நஜம் பல்ல எடுத்தோம்னா ஒரு வேருக்கு சமானம். எப்படி நம்ம பல்லுக்கு க்ரவுன் அண்ட் ரூட் அப்படிங்கிற ஒரு 2 பாகம் சொல்கிறோமோ அதே மாதிரி இம்ப்ளான்டாலஜியில் அந்த இம்ப்ளான்ட் சொல்கிறது அந்த வேர் பகுதி. ஸோ அபாட்மெண்ட் சொல்கிறது அந்த பல் பகுதி. ஸோ அந்த க்ரவுன் பகுதி. ஸோ அந்த க்ரவுன் மாதிரி அந்த அபாட்மெண்ட்டை அந்த இம்ப்ளான்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறது. அது ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் வந்து ஒரு நாள்லேயே செய்ய முடியும். சிலப்போ இந்த ப்ரொசீஜரே ஒரு 2 ஸ்டேஜில் மாற்றி நம்ம ஹீலிங் காலர் போட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஈரெல்லாம் ரொம்ப அழகாக அது ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் நம்ம வந்து அபாட்மெண்ட்டை போட்டு நம்ம கேப்பு போடுறது.
ஸோ இந்த கேப் தான் நம்ம அசலில் பார்க்கும்போது பல்லுக்கும் இந்த இம்ப்ளான்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாதபடி நம்ம செய்யக்கூடிய ஒரு கேப். அந்த கேப் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஒரு பல் டாக்டராக இல்லை அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக அந்த பல் வந்து நம்மளோட தாடையில் அப்படியே இணைந்திருக்கும். இம்ப்ளான்ட் போட்டுண்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் அதை எப்படி பராமரிக்கணும், நான் எப்படி அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, சாதாரணமாக எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். ஆனால் நாங்கள் ப்ராக்ரெசிவ் லோடிங் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்படிங்கிறதுனா நம்ம வந்து எப்படி ஒரு கையோ காலோ அடிபட்டு நம்ம ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒரு சர்ஜரி முடிஞ்சிட்டு ஓட முடியுமா? கண்டிப்பாக முடியாது இல்லைங்களா? முதல்ல நடப்போம், அப்புறம் வேகமாக நடப்போம், அப்புறம் லேசாக ஓடுவோம், அப்புறம் தான் ஓட முடியும். அதே மாதிரி பற்கள்லையும் சாஃப்ட் டயட், செமி சாஃப்ட் டயட், அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணி சாப்பிட்டு ஒரு சாலிட் டயட்டுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஹார்ட் சப்ஸ்டன்சஸை சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த இம்ப்ளான்ட் பல்லையும் கொஞ்சமாக சாதாரணமாக எப்படி சாப்பிட்றோமோ அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு வரலாம். இது நான் சொன்னது முக்கால்வாசி ஒரு பல்லு இல்லை 2-3 பற்கள் இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜர். பட் இதுவே நம்ம வந்து மொத்தமாகவே பல்லு இல்லை அப்படிங்கிறதுனா நம்ம மேல் தாடையில் சாதாரணமாக ஒரு 6-8 இம்ப்ளான்ட் போட்டு, கீழ் தாடையில் 4-6 இம்ப்ளான்ட் போட்டு முழுமையாக நம்ம அந்த மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் மாற்றக்கூடிய நம்ம வந்து இம்ப்ளான்ட் போட்ட பிற்பாடு ஃபிக்ஸ்டாக பிரிட்ஜ் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நிறைய காசு செலவாகும். ஆனால் இந்த காசு செலவாகிறது நாங்கள் சொல்கிறது யூட்டிலிட்டி ஃபார் மணி. ஏதாவது ஒரு வாயில் போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஹெல்த்தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிற போதுனா அதுதான் பெஸ்ட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த இம்ப்ளான்ட்ஸோட நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இம்ப்ளான்ட் வித் ஓவர் டென்ச்சர்ஸ் தான் நம்ம அடுத்த ஆப்ஷன். அதாவது எனக்கு இவ்வளோ நிறைய இம்ப்ளான்ட்ஸ் போட முடியாது, 1-2 இம்ப்ளான்ட்ஸ் போட்டுக்கிறேன் டாக்டர், ஆனாலும் ஓரளவுக்கு எனக்கு ஃபிக்ஸ்டாக எனக்கு பல் செட் வேணும், ஏன்னா பல் வந்து ரொம்ப ஆட்டமாக இருக்குது கீழே பல் செட் போடுறது அப்படின்னு சொன்னாங்கன்னா 2 இம்ப்ளான்ட் கீழ் தாடையில் போட்டுட்டு கூட நம்ம பால் அண்ட் சாக்கெட், எப்படி ஒரு பால் அண்ட் சாக்கெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோமோ, இந்த சின்ன குழந்தைகளோட ட்ரெஸ்ஸில் கூட ஒரு பட்டன் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிற கான்செப்டில் நம்ம இம்ப்ளான்ட்ஸ் போடலாம். ஸோ அந்த இம்ப்ளான்ட் போட்டிங்கன்னா ஒரு அழகாக நம்மளுக்கு ரிட்டென்ஷன், ஸ்டெபிலிட்டி, சப்போர்ட் இது 3மே நம்மளுக்கு கிடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த இம்ப்ளான்ட் ஒர்க் ஆகும். ஸோ இம்ப்ளான்டாலஜி அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஆன்சராக இருக்குது, ஒரு விடையாக இருக்குது. அவங்க அவ்வளோ தொந்தரவுப்பட்டு பல் செட் பேசும்போது வெளியில் விழுந்து ரொம்ப ஒரு அவமானத்துக்கு ஒரு ஆளான பீப்புளுக்கு இது ஒரு பெரிய ஒரு சொலேஸ். கண்டிப்பாக யார் வேணால் இம்ப்ளான்ட் போட்டுக்கலாம். நான் இந்தியே சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்கிறவங்க மெயின்டெனன்ஸ் அடுத்தது நம்ம எப்படி நம்ம பற்களை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம இம்ப்ளான்ட்டையும் மெயின்டைன் பண்ணணும். 2 வேளை பல் தேய்க்கணும், ஃப்ளாசிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். அதை தவிர 6 மாதங்களுக்கு ஒரு வாட்டியாவது பல் டாக்டரை போயிட்டு கண்டிப்பாக செக்அப் பண்ணணும். ஏன்னா இம்ப்ளான்ட் வந்து நாளளவில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலையா அப்படிங்கிறதும் டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுத்து அதை பார்த்து சொல்லுவாங்க. எதுக்குமே early prevention is better than cure. ஸோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர்ஸோட நீங்கள் வந்து இணைந்து இந்த ப்ரொசீஜரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.